எமது இல்ல குழந்தைகளுக்கு சிறப்பு நாள் வழங்கப்படுகிறது. இந்நாளில் திரு எஸ். சேகரன் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. இங்கனம் பணிப்பாளர்கள், பணியாளர்கள், இல்ல குழந்தைகள். அபினி அவர்களின் 7வது பிறந்த தினமான இன்று எமது எல்லா குழந்தைகளுக்கு விசேட வழங்கப்படுகிறது. இந்நாளில் இந்த நூலகத்தையும் 2 நாட்களுக்கு முன்னால் ஆரம்பித்து இந்த ஆரம்ப நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற கிளிநொச்சி மாவட்ட மக்கள் அமைப்பு ஐக்கிய ராஜ்யத்தினுடைய கிளிநொச்சிக்கான பிரதிநிதி அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற சுரேஷ் கலந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய செயலாளர் அவர்களே, எங்களுடைய துணைத் தலைவர் அவர்களே, எங்களுடைய பிரதேச சபையினுடைய உறுப்பினர்களே, கிளிநொச்சி அறிவகத்தினுடைய செயலாளர்களே, கம்யூனிஸ்ட் தேசிய கூட்டமைப்புடைய அமைப்பாளர் அவர்களே, இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற பல்கலைக்கழகம் பிரதேச சபை உறுப்பினர் அவர்களை நன்றி கூறிக்கொண்டு அடுத்த நிகழ்வாக தலைமை உரைக்கு வருகின்றேன். ஸ்ரீ கற்பக விநாயகர் கரணி கற்கை நிலையம், இந்த நிலையத்தை எங்களுக்கு அன்பளிப்பு செய்த இந்த லண்டனில் இருக்கின்ற ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தினுடைய தர்மநாத பிள்ளை ஐயா அவர்களே, மற்றும் இங்கே வருகை வந்திருக்கின்ற அதிபர்களே, இன்றைய இந்த கற்க நிலையத்துக்கு உறுதுணையாக இருக்கின்ற அதிபர் விக்னராஜா அவர்களே, மற்றும் இக்கிராமத்தினுடைய மாதர் சங்க உறுப்பினர்களே, மாதர் சங்கத்தினுடைய தலைவர் செயலாளர்களே, கிராம அபிவிருத்தி சங்க உறுப்பினர்களே, தலைவர் செயலாளர்களே, மற்றும் இங்கே வருகை வந்திருக்கின்ற அன்பார்ந்த பெரியோர்களே, நலன் விரும்பிகளே, அனைவருக்கும் இந்நேர வணக்கம். இன்றைய இந்த கற்க நிலையானது உண்மையிலே எங்களுடைய இந்த பிரதேசத்துக்கு மிகவும் ஒரு வேண்டுகையான ஒரு கற்க நிலையம். எங்களுடைய மாணவர்கள் அல்லது படிப்பை விட்டு விலகிய பிள்ளைகள், இளைஞர் யுவதிகள் என்று எத்தனையோ இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் ஆளாகிக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே இந்த கற்க நிலையமானது மிகவும் ஒரு அத்தியாவசியமாக இருக்கின்றது. அந்த கற்க நிலையம் அத்தியாவசியம். என்னுடைய பேர் கந்தையா சிவானந்தன். எனக்கு 2 கண் தெரியாது. எனக்கு 3 பிள்ளைகள், ஒரு ஆம்பளை பிள்ளையும் 2 பொம்பளை பிள்ளையும். என்பது எனக்கு ஒரு தொழில் செய்யலாது கிளிநொச்சியால் ஒரு மக்கள் அமைப்பால் நிறுவனம் எனக்கு உதவி செஞ்ச வாழ்வாரம். அந்த 1,00,000 போட்டது எனக்கு பிள்ளைகளுக்கு ஈடுபடுத்துகிறது சொல்லி நிறுவனம் தான் சொன்னது. 70,000 கோழி வளர்ப்பு. அப்போ அதை வச்சு தான் எங்களோட வாழ்வாரம் குடும்பத்தை
கொண்டு வந்து முயற்சித்து இப்படியான என்னைய மாதிரி கனவே இப்படியான ஊக்கம் எடுத்து இந்த வாழ்வாரத்தை எடுத்து கண்ட மாதிரி சிலை வைக்காமல் ஆடம்பர சிலை இல்லாமல் இந்த தொழிலை வச்சு கம்பத்தை நடத்தும். கிளிநொச்சி மாவட்டம் இந்த மக்கள் அமைப்பால் இந்த உதவி செஞ்சதுக்கு எங்களுக்கு செஞ்சதுக்கு இந்த மக்கள் அமைப்புக்கு கிளிநொச்சி மாவட்ட மக்கள் அமைப்புக்கு நன்றியை சொல்கிறேன். வணக்கம். செல்வரன் நன்றாக நாங்கள் தண்ணியிலேருந்து குடும்பமாக இடம்பெயர்ந்து இப்போ மீண்டும் மீளக்கூடிய இருக்கிறோம். நாங்கள் சுய தொழில் செய்வதற்காக கிளி மக்கள் அமைப்பிட்ட உதவி கோரியிருந்த நாங்கள் அவர்கள் மூலமாக எங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் செட் வந்து கிடைச்சிருக்கு. இதை வச்சு நாங்கள் சுய தொழில் செய்வோம் வந்து கூறிக்கொண்டு கிளி மக்கள் அமைப்புக்கும் அதற்கு பண உதவி செய்த விஜய் அண்ணா குடும்பத்துக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்கள் மேலும் அந்த எங்களை போன்ற ஆட்களுக்கு உதவி செய்ய வேணும் என்று கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். போட்டோல வீடியோ எடுக்கல. மணிவாரம் என்ன போவானா எனக்கு கிளிநொச்சி மாவட்ட மக்கள் அமைப்பு பல்வேறு உதவி திட்டங்களை கிளிநொச்சி மாவட்டத்திலும் ஏனைய மாவட்டங்களில் செய்து வருவதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். அந்த வகையில் எதிர்வரும் 21 ஜூலை 2012 சுரஸ்டியன் ஹோலிலே நடைபெற இருக்கின்ற நெஞ்சம் மறப்பதில்லை எனும் இனிமையான இசை நிகழ்வுக்கு நீங்கள் அனைவரும் பங்கு பற்றி உங்களுடைய பங்களிப்பை செலுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எங்க குடும்பத்தோட வாழ்க்கை ஏதோ பிறந்தோம் ஏதோ உலர்ந்தோம்னு ஒரு சாதாரண வாழ்க்கையா இல்லாம குடும்பம்னா இப்படித்தான் இருக்கணும்னு இந்த ஊரே சொல்ற அளவுக்கு சிறப்பா இருந்துச்சு. அந்த சந்தோஷ ஊஞ்சல்ல ஆடிக்கிட்டு இருந்த எங்களுக்கு காத்தடிச்சு அனுபவிக்கிற மனநிலையை கொடுத்த ஆண்டவன் புயல் அடிச்சா ஈர்த்து நிற்கிற பலத்தை கொடுக்காம விட்டுட்டான். அவர் அன்னை ஊட்டிய பிடிசோற்றில் ஆயுள் முழுக்க பசி மறந்தோம். ஒற்றை கண்ணில் அடிபட்டால் 10 கண்ணிலும் பலி கண்டோம். பள்ளிக்கூடம் தந்ததில்லை பாசம் என்னும் நூல் ஒன்றை
வேதங்கள் நான்கும் சொன்னதில்லை எங்கள் கதை போல் வேறொன்றை ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள் அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள் அது ஒரு அழகிய நிலா காலம் கனவினில் தினம் தினம் உலா போகும் அது ஒரு அழகிய நிலா காலம் கனவினில் தினம் தினம் உலா போகும் நிலவுகள் சேர்ந்து பூமியில் வாழ்ந்ததே அது ஒரு பொற்காலம் Hello guys, I am telling a story. True story. Real story. Why these girly people become muddy? Why these girly people become muddy? Is I'm correct? Yeah, why these girly people become muddy? Maintain please. Why these girly people muddy? Sri Lanka villa venni kalinachi venni people ask to help pull the gate quite. Why these girly people become muddy? Why these girly people become muddy? NGOs come out, world helps not. Funny people cry, why the future's dark? Why these girly people become muddy? Why these girly people become muddy? Guys, கொஞ்சம் turn பண்ணுங்க. அப்படி கேள மாசி மாசி. Girly people. சரியா இருக்குதா? ஸ்பெல் பண்றேன் சரியா பாருங்க. KILIPOPLE.org போடுங்க. அது wow, what a nice name, guys. Okay, guys, now tune change it. Only English, huh? Hand logo land, Girly people help started. Dark life, Girly people come, life a little bit brighter. Help, Girly people help. You look at their Facebook. Come, quickly come. We want to join with them. They are doing charity work. No one else thinks. Help them and make them stronger. We don't have choices. Why these girly people become muddy? Why these girly people become muddy? Why these girly people become muddy? Why these girly people become muddy?